Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தூக்கி போடுற ஆயில் கேன் வச்சு தான் 3 reuse ஐடியாஸ் வந்து பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு ஐடியாவா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு நான் ஒரு வேஸ்ட் தூக்கி போடுற ஒரு ஆயில் கேன் தான் எடுத்திருக்கேன். கோல்டு வின்னர். உங்ககிட்ட எந்த ஆயில் கேன் இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி மார்க் பண்றேனோ அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி ஆனிவர்சரி. இப்போ பாருங்கள் ஹேண்டிலுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை கட் பண்ணுறதுக்கு ஒரு நைஃபை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கட் ஆகிடும். இதை கட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஹாய் சொன்ன சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் கீர்த்தி வாசன், ஜெயின்கா, நிவேதா, லோகு, சிவா, வாலதி, வைஷு, அதுக்கப்புறம் நம்மளோட சிஸ்டர் கவிதா சிஸ்டரோட க்யூட் பேபிஸ் தர்ஷிகா அண்ட் தர்ஷித் ஸ்பெஷல் ஹாய். அதுக்கப்புறம் ஜெய் கோவிந்த் அவங்களோட குழந்தைங்க சுபாஷினி அண்ட் தர்ஷினி உங்கள் எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஹாய். இவங்க எல்லாருமே நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ். நிறைய பேர் ஹாய் சொல்லியிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா நேமையும் நோட் பண்ணிவிட்டு ஹாய் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி இன்னொரு ஹேண்டிலும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும். அது எல்லாத்தையும் சோப் போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிசு தன்மை எல்லாமே போயிட்டு நல்லா க்ளீனாக வந்துட்டு நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதுக்கு என்ன கலரில் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை பெயிண்ட் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் தான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளாக் கலர் வேணால் பிளாக் பண்ணிக்கலாம். இல்லை துணியை வச்சு கம் போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ அதோட ஹேண்டிலுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண அந்த கட்டப்பை குச்சி இருக்கும்ல அதை வந்து கரெக்டாக இந்த லென்த் அளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக அந்த இதை வந்துட்டு திருப்பி சிசர் வச்சு இந்த மாதிரி ஹாஃபாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பாதி கட் பண்ணிவிட்டு மீதி இந்த பக்கம் கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த கட் பண்ணதை கொஞ்சமாக அந்த மாதிரி விலக்கி விட்டுட்டு அந்த ஹேண்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஹேண்டில் வந்து அழகாக ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஹாய் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்மளோட சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அது அவங்களோட இஷ்டம் ஹாய் சொல்கிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. எக்ஸாம்பிளுக்கு அக்ஷயா சிஸ்டர், ஜெயா சிஸ்டர், ஜமுனா சிஸ்டர் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களோட கமெண்ட்டை பார்த்து அவங்க பண்ண கமெண்ட்டே அவங்க வந்துட்டு டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டிலுக்கு ஃபுல்லாக சில்வர் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். பார்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேஸ் ஒரு பழைய ஷாலோட லேஸில் இருந்துச்சு. அதை அந்த மாதிரி பார்டர் மாதிரி ஒட்டிக்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன், டெக்கரேஷன் அப்படின்றது நம்மளோட இஷ்டம் தான். எப்படி வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே என்கிட்ட இல்லை எதுவுமே வேணாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அப்படியே விட்டுறலாம். எதுவுமே உங்களுக்கு வந்து தேவையில்லை. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான ஒரு ஃப்ரூட் பவுல் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து வைக்காமல் உள்ளே ஏதாவது லஞ்ச் டவல்லாம் இருக்குல்ல குழந்தைங்களோடது அதை அந்த மாதிரி மடித்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் தான் வைக்கணும்னு கிடையாது. தக்காளி கூட போட்டு வச்சுக்கலாம். இல்லை வெங்காயம், உருளைக்கிழங்கு அது மாதிரி ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வச்சு உங்கள் கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம். இது மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அழகாக அந்த பேஸ்கெட் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்து யாராவது கிராஃப்ட் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ் நிறைய பேர் கொடுக்குறீங்க. கேட்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்க குழந்தைங்கள்லாம் பேசுகிறப்ப எனக்கு கேட்குறதுக்கு இன்னுமே ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது இன்னொரு ஆயில் கேன் தான் எடுத்திருக்கேன். இந்த ஆயில் கேனோட ஃபஸ்ட் அந்த ஸ்டிக்கரை வந்து இந்த மாதிரி கிழிச்சிங்க அப்படின்னாவே அழகாக வந்து ரிமூவ் ஆகிடும். ரெண்டு பக்கமே அந்த மாதிரி ஸ்டிக்கரை வந்து எடுத்துடலாம். இப்போது எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக அந்த ஆயில் கேனை வந்துட்டு நம்ம வந்து ஹாஃபாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க. இந்த கைப்பிடியோட கரெக்டாக அந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்று கத்தி வச்சு கட் பண்ணாலும் ஓகே, நல்லா ஷார்ப்பான நைஃப் வச்சு கட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா கத்தியை வந்து அடுப்பில் காமிச்சு ஹீட் பண்ணி கட் பண்ணாலும் ஓகே. இப்போ அந்த 2 போர்ஷனாக வந்து கட் பண்ணியிருக்கோம். இது ஒரு போர்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு போர்ஷன். ரெண்டையுமே வந்து எடுத்து வைங்க. இதில் தான் இன்னொரு டிப்பை வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த போர்ஷன் எடுத்திருக்கேன். கீழே வந்து நிற்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியோட வாட்டர் பாட்டிலோட மூடி இருக்கும் இல்லையா, அதை வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட க்ளூகன் இல்லை அப்படின்னா ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். 3 இடத்துல வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு கீழே விழாமல் ஆடாமல் அப்படியே நிற்கும். அதனால் நான் 3 இடத்துல வந்து இந்த மாதிரி மூடியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை நான் வந்து பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலரில் தான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேம்பூ ஸ்டிக் கடையில் விற்கும். இந்த இது கட்டு வந்து 10 ரூபான்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த வீடு கூட்டுற விளக்கமாறு தீர்ந்து போச்சு அப்படின்னா அடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூங்கில் குச்சியில் நீட்டாக அழகாக இருக்கும். அதை எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பக்கம் ஒரு ஹோல் போட்டு அந்த குச்சியை இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஹோல் அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் அப்படியே போட்டு இந்த குச்சியை வந்து இந்த மாதிரி உள்ளே சொருவி விட்டுக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு எத்தனை குச்சிகள் சொருவ முடியுமோ அத்தனை குச்சி வந்து நீங்கள் வந்து சொருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு 7-8 குச்சி வந்து நான் அந்த மாதிரி சொருகி வச்சுருக்கேன். எக்ஸஸாக இருக்கிறது இருக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்க, இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட அழகான பிளேட் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈரமாக தட்டு வச்சாலும் ஒன்றுமே ஆகாது. பட் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, இல்லை பெரிய சைஸ் தட்டு வைக்க முடியாது. இந்த மாதிரி கறி தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தொட்டுக்கிறதுக்கு அது மாதிரி டைனிங் டேபிள் வச்சிட்டிங்க அப்படின்னா மூடி வைக்கிறதுக்கு, இந்த மூடி போட்டு வைக்கிற அந்த இது எல்லாத்தையுமே அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி எவ்வளோ ஈரத்தோட வேணாலும் வைக்கலாம், அது ஒன்றுமே ஆகாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த மூடியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு திருப்பி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு ஆர்கனைசர். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளூகன் போட்டு ஒட்டினால நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஆர்கனைசரை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பிளேட் ஸ்டாண்ட் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, மீதி இருக்கிற போர்ஷனை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். மறுபடியும் அதே மாதிரியே க்ளூகன் அப்ளை பண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் மூடிய இந்த கார்னர்லேயும் இது மாதிரி செல்லோ டேப்போட ரவுண்ட் இருக்கும், கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் இதே மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த எண்ட்லேயும் வந்து ஒட்டிக்கோங்க. சப்போஸ் க்ளூகன் இல்லை அப்படின்னா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour வந்து அதை காய வச்சுருங்க. இப்போ நான் 2 பக்கமும் ஒட்டிட்டேன். ஒட்டிட்டீங்க அப்படின்னாவே இது வந்து அழகாக வந்து நின்றுக்கும். இதுக்கு உங்களுக்கு வேணுங்கிற பெயிண்ட் வந்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து பாத்ரூம் ஆர்கனைசராக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபெஃபிகா, ஃபெனாயில், அதுக்கப்புறம் ஹேர்பிக்கா, ப்ரஷ்ஷு இது மாதிரி எடுத்து வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட நாப்கின்ஸ், வேஸ்ட் நாப்கின்ஸ் போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், அது மாதிரி வெண்டைக்காய், தக்காளி போடுற ஆர்கனைசராகவே யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு போட் ஷேப்பில் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்து கிராஃப்ட் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு. இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் மங்கையர்கரசி அப்படின்ற சிஸ்டர் வந்து ஓல்டு சாக்ஸ் ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருந்தோம். பொம்மை செஞ்சு அவ்வளோ அழகாக இருக்குது சிஸ்டர். பொம்மை பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அடுத்ததான் நந்து அப்படின்ற சிஸ்டர் வந்து நம்ம கிராஃப்டை பார்த்து நிறைய வந்து செஞ்சுருந்தாங்க. ஃபோன் சார்ஜர் போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாமே செஞ்சுருந்தீங்க. ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குது சிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மெசேஜ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜும் வந்து போட்டிருந்தீங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழ் அப்படின்ற சிஸ்டர் வந்து வேஸ்ட் அகல் விளக்க வச்சு குங்குமச்சிமில் வந்து பண்ணியிருந்தோம். அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் இந்துஜா அப்படின்ற சிஸ்டர் நிறைய கிராஃப்ட் வந்து அனுப்பிச்சிருந்தீங்க. வேஸ்ட் பேங்கிள் ரியூஸ் ஐடியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் ஷெல்ஃப் வந்து போட்டிருந்தோம், அதுவும் வந்து செஞ்சுருக்கீங்க. கூடவே வந்து அந்த ஆஸ்ட்ரிச் பேர்டு அதுவும் வந்து செஞ்சுருந்தீங்க. எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து செஞ்சு அனுப்பிச்சிருக்கீங்க சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட்டாக வந்து ஆர்த்தி அப்படின்ற சிஸ்டர் அவங்களும் வந்துட்டு நம்ம செஞ்ச கிராஃப்ட்டை வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இதே மாதிரியே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த 3 ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.